பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. Justice for Jayaraj and Phoenix. 2020 ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாடு முழுக்கவும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய லாக்அப் மரணம். அந்த லாக்அப் மரணம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, சாமானிய பொதுமக்கள் வரைக்குமே இது கொடூரத்தின் உச்சம்னு சொல்லி போராடக்கூடிய அளவில் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. போராட்டம் அப்படிங்கிறது சமூக வலைத்தளம் முழுக்கவும் நிறைஞ்சிருந்துச்சு. ஏன்னா அது ஒரு லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த முறை ஒரு 5 ஆண்டு கால கேப்பில் இடைப்பட்ட காலங்களில் நிறைய கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ், நிறைய கஸ்டோடியல் டெத்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் அது போன்றே இந்த முறையும் நடந்திருக்கு. 2025 அதே ஜூன் மாதத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். திரும்பவும் ஒரு கொடூரத்தின் உச்சமாக இன்னும் ஒரு மரணம் நடந்திருக்கு. அதாவது லாக்அப் மரணம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹேஷ்டாக் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற இடத்துல பேர் மட்டும்தான் மாறி இருக்குது, அஜித்குமார். இந்த வழக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அஜித்குமார் அவர்கள் அப்படின்ற ஒரு நபர் காவலாளியாக வேலை செய்கிறாரு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், பத்ரகாளியம்மன் கோவிலில் ஒரு காவலாளியாக செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு. அண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஒரு 48 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் நிக்கிதா அப்படின்றவங்க, அவங்களுடைய 73 வயதான அம்மாவும் வராங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலை அப்படின்ட்டு வீல் சேர் கொண்டு வந்து தராரு. இந்த காரை பார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் கிட்ட கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக அவருக்கு கார் ஓட்ட தெரியல அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவர் காரை பார்க் பண்ணிட்டு வந்தார். திரும்ப வந்த உடனே அந்த கார் சாவியை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த காருக்குள்ளே அவங்க ஒரு நகையை வச்சுருந்தாங்க. அந்த நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் அஜித்குமார் கிட்ட தான் கார் சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதன் அடிப்படையில் விசாரணை தொடங்குது. ப்ராப்பராக ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சேருது அப்படின்னா அதற்கான என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ, அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அது எதையுமே எடுக்காமல் ரொம்ப பிளாங்காக ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. 5 பேர் அந்த தனிப்படையில் இருக்காங்க. அந்த 5 பேருமே வந்து கான்ஸ்டபிள்ஸ்னு சொல்லப்படுது. 5 கான்ஸ்டபிள்ஸுமே போய் அஜித்குமார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அஜித்குமாருடைய தம்பி, அவருடன் இருந்த அந்த 2 நண்பர்கள், அப்புறம் பிரவீன்குமார்னு மொத்தம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. 5 பேரை மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் அஜித்குமாரை மட்டும் குறிப்பிட்டு ரொம்ப ஆழமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அண்ட் அதன் பிறகு அவர் வந்து கொடூரத்தின் உச்சத்துக்கு போனதுனால இந்த தாக்குதல் அவர் இறந்தும் போகிறாரு. இதுதான் கேஸ். இது நம்ம எல்லாருமே கடந்த 2 நாளாக 3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் யார் அந்த நிக்கிதா? அந்த பெண் ஏன் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? உண்மையாகவே நகை தொலைஞ்சிருச்சா? நகை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் அஜித்குமார் மேலே மட்டும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள் இல்லாமல் இன்னும் பல தரப்புலேருந்து, பல பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து கேள்விகளை ஒவ்வொரு தளத்திலிருந்தும் நம்மளால் கேட்க முடியுது. அரசியல் தளத்திலிருந்து ஏன் இப்படிலாம் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்குறாங்க. நீதிமன்றத்திலிருந்து நீதிபதிகள் ஏன் இதை வந்து இந்த கோணத்தில் விசாரிக்கலை, ஏன் நீங்கள் அடித்து தான் துன்புறுத்துவீங்களா, அடித்து துன்புறுத்துகிற அளவுக்கு அவர் என்ன ஒரு தீவிரவாதியா அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன? யார் அந்த நிக்கிதா? இதன் பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக பார்க்கலாம். அஜித்குமார் அவர்களை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவருக்கு 27 வயதாகுது. இவர் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனமில் இருக்கக்கூடிய மடப்புரம் அப்படின்ற கிராமத்தில் தான் இருக்கார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோவிலில் தான் இவர் வேலை பார்த்து வர்றார். அதாவது காவலாளி வேலை, செக்யூரிட்டி வேலை பார்த்து வர்றாரு. அண்ட் இவருக்கு அப்பா கிடையாது. சின்ன வயசுலேயே இவர் அப்பாவை இழந்துட்டார். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் ஒரு தம்பியும் இருக்கார். தம்பி வந்து ராம்நாத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. அண்ட் இவர் அந்த ஊர்லேயே, சொந்த ஊரான மடப்புறத்துலேயே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், பத்ரகாளியம்மன் கோவில், அந்த கோவிலில் வேலை பார்க்குறாரு. ஓகே, இவர் வேலை பார்த்துட்ருக்காரு, போயிட்டுருக்காரு. இவர் மேலே இப்படி ஒரு அலிகேஷன் வருது. இவர் இன்னைக்கு இது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு, இவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு நீதிபதிகள் சொல்கிற அளவுக்கு இது இவ்வளோ பெரிய கேஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்காரா? இதுக்கு முன்னாடி அவர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆயிருக்கா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் இவர் சரியில்லை, இவர் ஏற்கனவே இப்படி தான் பண்ணுவார், அடிதடிக்கு போவார், வம்பு தும்புக்கு போவார், ஏதாவது பிரச்சனைகளை கிளப்புவார் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இவர் ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் பர்சன். ஓகேவா? ஏன்னா சட்டத்தின் முன்பு அப்படின்னு பார்க்கும்போது இவர் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்திருக்காரு. ஒரு சாதாரண
ஒரு சாமானிய மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் நிக்கிதா அப்படின்ற ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நகையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இன்னைக்கு வந்து அது ஒரு கொலை வழக்கு அப்படின்ற அளவில் எஃப்ஐஆர் போடப்பட்டு கேஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு மருத்துவர், 48 வயதாகுது. இவங்க ஒரு மருத்துவர். இவங்களோட அம்மாவை கூட்டிட்டு சிவகங்கைக்கு வராங்க. அதாவது இவங்க மதுரையிலேருந்து சிவகங்கைக்கு வராங்க. ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. சிவகங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் சென்டரில் அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. அப்படி வரும்போது தான் இவங்க போயிட்டு ஸ்கேன் எடுக்கும்போது ஜுவல்ஸ்லாம் கழட்டி வைப்பாங்களே, அந்த மாதிரி ஜுவல்ஸை கழட்டி வச்சுட்டு ஸ்கேன் சென்டருக்குள்ளே போயிருக்காங்க. பட் லேட் ஆகும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணாங்க, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோவிலுக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி பேக்கில் வச்சுட்டு இருந்திருக்காங்க போல். அந்த பேக் அந்த காருக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இப்படியான சம்பவங்களை தொடர்ந்து தான் அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோவிலில் அஜித்குமார்ட்ட காரை பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்து காரில் தேடி நகையெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க கார் எடுத்துகிட்டு போன பிறகு ஜுவல்ஸ் காணும் அப்படின்னு பார்த்துட்டு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ப்ரெஸ் மீட் பெரும்பாலும் எந்த சேனல்லையும் வரல, ஒரே ஒரு சேனல் மட்டும் அதை கவர் பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் ப்ரெஸ் மீட்டாக இல்லை, மைக்ஸ் எதுவும் இல்லை. அவங்க மீடியா கிட்ட கேமரா முன்னாடி பேசுகிறாங்க, அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மாவுக்காக இப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம், பட் வந்த இடத்துல கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம், நகையை காணும் அப்படின்னு உடனே திரும்பவும் திருப்புவனத்துக்கு கிளம்பி வந்திருக்காங்க. திருப்புவனத்துக்கு வந்து நகை அவங்க சாமி தரிசனம் பண்ண அதே கோவிலில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை கிட்ட போயிட்டு முறையிட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய நகை காணும், இவங்க கிட்ட தான் காரை கொடுத்தேன் பார்க் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை தொடர்ந்து போலீஸ்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி ஆல்ரெடி பேசிட்டோம். பட் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நான் என்ன மாதிரியான நகை இருந்துச்சு அப்படின்லாம் கேட்கும்போது 10 சவர நகை இருந்துச்சு, செயின் இருந்துச்சு, அதில் வளையல் இருந்துச்சு, மோதிரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 சவர நகை இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் ஒரு சாமானிய மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அலட்சியமாக மதிக்கப்படுறாங்க, இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே அவங்கக்கிட்ட எத்தனை முறை விசாரிப்பாங்க, எங்கே வச்சிங்க, எப்படி போச்சு, எந்த இடத்துக்கு போனீங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்டே கேட்பாங்க. அதன் பிறகு தான் வந்து எஃப்ஐஆர் போட்டு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீஜர்ஸ் போகும். பட் இவங்க சொன்ன உடனே இவ்வளோ வேகமாக நடக்கிறதுக்கான ப்ரெஷர் என்ன இருந்திருக்கு, இவங்க பின்னாடி யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் வழக்கறிஞர்களுடைய பேட்டிகள் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது 27ஆம் தேதி நகை காணும் போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி விசாரணை ஆரம்பித்து சனிக்கிழமை சாயந்தரமே வந்து அவர் இருந்துட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த ஒரு அரவுண்ட் ஒரு 7 or 8 அந்த டைமில், இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 6 or 7 அந்த டைமில். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது எப்படி இவ்வளோ அவசரமாக வழக்கு இப்படி முடிப்பாங்க, இப்படி கஸ்டோடியல் டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பேசும்போது அந்த இடத்துல அவருடைய ஊர்க்காரன் அப்படி சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் பேசுகிறார். அவர் பேசும்போதும் பல்வேறு கேள்விகளை அடுக்கியிருந்தார். அண்ட் அதன் பிறகு தொடர்ந்து பல வழக்கறிஞர்கள் பார்க்க முடியுது. அந்தந்த கட்சியை சார்ந்தவர்களும் மனித உரிமைகள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கஸ்டோடியல் எடுத்து இதை ப்ராப்பராக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அதிமுக பண்ணியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வழக்கறிஞர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சாமானிய மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இன்னைக்கு நிக்கிதா அப்படின்ற ஒரு மருத்துவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அது எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த நிக்கிதா யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இவங்களுக்கு பின்னாடி செக்ரட்டேரியட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐஏஎஸ் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க காவல்துறையினரை. அந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இவ்வளோ வேகமாக இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், மருத்துவர் நிக்கிதாவை பற்றி பெருமளவில் எந்த தகவலும் இல்லை அப்படின்னாலுமே அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்காக தான் வந்தோம், நகை தொலைஞ்சிருச்சு, ஓகே, பட் நாங்கள் வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அவங்க வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அஜித். ஆனால் கொடுத்துட்டு அவர் வந்து என்ன கேட்டார், என்கிட்ட 500 ரூபா பணம் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அதுக்கு 500 ரூபாய் இல்லை, 100 ரூபா தான் தருவேன் அப்படின்னு 100 ரூபா சொன்னதுக்கு, இல்லை நாங்கள் 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு 500 ரூபா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேடம் 500 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க, நான் உனக்கு ஜிபே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் அவங்க அதில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ எந்த நேரத்தில் அவர் அந்த 500 ரூபா பணம் கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வீல் சேரை கொடுத்த பிறகே அந்த 500 ரூபா பணம் கேட்டாரா, இல்லை காரெல்லாம் பார்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கோவிலை விட்டு வெளியே வந்து திரும்பவும் கார் சாவி அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த பணத்தை கேட்டாரா அப்படின்ட்டு இந்த மாதிரியான முரண்கள் நிறைய இருக்குது. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்கள் தான் கேள்வி கேட்கும் போது முன்னுக்கு பின் முரணாக மாறி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான்
பல வழக்கறிஞர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் போது நாம் தமிழர் வழக்கறிஞர் சார்பில் இருந்து அவங்களும் போயிட்டு இது ஹியூமன் ரைட்ஸ் அதன் அடிப்படையில் இது கேஸ் எடுத்து விசாரிக்கணும், இது வந்து கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களும் ஒரு மனு போட்டிருக்காங்க. அப்படி மனு போட்டுட்டு அவங்க செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது தான் அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. நிக்கிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டேரியட்ல இருக்க IAS உடைய இன்ஃப்ளூயன்ஸின் பேர்ல தான் இவங்க இதை இவ்வளோ சீக்கிரமா மூவ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பின்னணியில என்ன இருக்கு, இதுதான் உண்மையாவே நடந்துச்சா அப்படிங்கிறது தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு இந்த வழக்கறிஞர் சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. அந்த வீடியோவை யார் எடுத்தா, அந்த வீடியோ எப்படி வெளியாச்சு அப்படின்னு பார்க்கும்போது மனித உரிமை செயற்பாட்டாளரும் மூத்த வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பேசுகிறாரு. அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத்ஸ்க்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியும் தொடர்ந்து பல விஷயங்களை செய்துட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அதனுடைய ஆர்வலராகவும் இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழக்கு குறித்தும் பேசும்போது அந்த வீடியோவை வெளியிட்டது யார் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அந்த வீடியோவை வெளியிட்டது அஜித்குமார் கூட அந்த கோவில்லையே வேலை செய்கிற ஒரு சக ஊழியர் தான். அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய அறநிலைத்துறையினுடைய அந்த கோவிலில் வேலை செய்கிற ஒரு சக அரசு ஊழியர் தான் அந்த வீடியோவை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஓட்டையிலேருந்து எடுத்திருக்காரு. அந்த பாத்ரூம் ஓட்டையிலேருந்து தான் அந்த வீடியோவை ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் எடுத்து அதை பத்திரமா வச்சுருந்து இது உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அதை கொண்டு போய் ஸ்டேஷன்லேயோ இல்லை நீதிபதிகள்கிட்டயோ சப்மிட் பண்ணியிருக்காரு. அவருக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீதி வேண்டி இங்கே இவ்வளவு பேர் அஜித்குமாருக்காக இருக்காங்க, அவர் கூட வேலை செய்கிற சக அரசு ஊழியர் அந்த கோவிலில் இருக்கக்கூடியவரை ஹெல்ப் பண்ணுறாரு, இவ்வளவு நீதிபதிகள் இது பண்ணுறாங்க, ஊர் மக்கள் யாருமே அவரை பற்றி எந்த குறையும் சொல்லலை அப்படின்னும் போதே அவருடைய ரெக்கார்ட்ஸின் படி பார்க்கும்போது அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே ஏன் இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு சுற்றி இருக்குது, அவருடைய உயிரும் இன்னைக்கு போயிருக்கு அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்பினர்லேருந்தும், அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது, நீதிபதிகள் உட்பட நீதிமன்றம் உட்பட பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகள் முன்னெழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு வீடு அலோகேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. அரசு தரப்புலேருந்தும் இதை CBIக்கு மாற்றணும் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ஃபோன் கால் மூலமாக. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசு தரப்புலேருந்து எடுத்தாலும் கூட இழப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே இழப்பு தான் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்களுடைய தம்பிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு, ஆனாலுமே இழப்பு அப்படிங்கிறத யாராலையும் ஈடு செய்ய முடியாது. நிறைவாக அவருடைய உடல்ல இருந்து காயங்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது நிஜமாவே நெஞ்சு பதைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 44 இடங்களில் வந்து காயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரி மட்டும் பார்த்தீங்கன்னா 18, அதாவது வெளி உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது, காயங்கள் அப்படிங்கிறது 18 இடங்களில் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் உட்புறத்தில் இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்ஜுரிஸ் நிறைய இருக்குது. அண்ட் அவருடைய பிறப்புறுப்பில் ரத்தம் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, உதட்டில் பிறப்புறுப்பில் எல்லாத்துலேயுமே வந்து மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாமே இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு இது கொடூரத்தின் உச்சம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இந்த கொடூரத்தின் உச்சத்துக்கு அவங்கள தள்ளக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கே நம்ம பார்த்துருந்தோம், மானாமதுரையிலேருந்து தான் இந்த தனிப்படை அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க, காவலர்களை கூட்டிகிட்டு வந்து, குற்றப்பிரிவு காவலர்களை கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மானாமதுரையினுடைய DSP வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க, பணியிடை நீக்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையினுடைய SPயும் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏன் இவ்வளவு அவசரமாக டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து நீதிபதிகள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு இது CBI கைக்கு போகணும் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நியாயப்படி விசாரணை நடத்தி முடிக்கணும், இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே உரிய பதிலடிகள் கொடுக்கணும், காவல்துறை என்ன மாதிரியான CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தீங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரியான மரணங்கள் தொடரவே கூடாது, இது அறவே ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. ஹேஷ்டேக்கு பக்கத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற இடத்துல இனிமேல் எந்த பேருமே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் மற்றும் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் CS இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அறுவை சிகிச்சையில் குணம் இது
Dr. Srivarmas. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.